இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 32வது அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமை ஆகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவராகிய ஏசாவின் இடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதுகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பிக்கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, என் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவை, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தனை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். அவங்க 2 பேரும், அதாவது லாபானும் யாக்கோபும் சமாதானத்தோடு உணவு உண்டு கடந்து போனாங்க. அதற்கு பிறகு அவனோட வேலையாட்களை ஏசாவனிடத்துக்கு, தன் சகோதரன் ஏசாவனிடத்துக்கு அனுப்பி, இந்த மாதிரி இவ்வளோ நாள் இங்கே இருந்தேன், லாபான் இடத்துல இருந்தேன், இப்பொழுது உம்மிடத்தில் தயவு கிடைச்சா உம்மிடத்தில் தங்குவேன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே ஏசாவின் இடத்துல ஒரு சில பேர் அந்த ஆட்கள், அதாவது யாக்கோபு அனுப்பின ஆட்கள் 400 பேர்கிட்ட நம்மளை போர் செய்கிறதுக்காக வராங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சொன்னதும் அவர் தேவன் சொல்லியிருக்கிறார், அடியனுக்கு இருன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகு காத்திருக்கிறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.